வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் காரமடை லொக்கேஷனில் 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2700 சதுரடியில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லிடுறேன். இந்த வீட்டை 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கிறதுனால வீட்டோட பிளானிங்கை பயங்கர வசதியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் 2 பெரிய கார்னர் அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, 2 லிவிங் ஏரியா இருக்குது, டைனிங் இருக்குது, கிச்சன் இருக்குது, 3 பெட்ரூம் இருக்குது, 4 டாய்லெட் கம் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டி ஏரியான்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாவை 17க்கு 28ங்கிற அளவில் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கிறது தான் இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டு. இந்த வீட்டை பார்த்தின மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 27 அடி அகலமாகவும் 65 அடி நீளமாகவும் உள்ள 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டியூப்ளெக்ஸ் மாடலில் 2700 சதுரடியில் வசதியான 3 BHK வீடாக கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை, ஃப்ரண்ட் பால்கனி, டெக்ஸ்சர் ஒர்க், மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க், லைட் ஒர்க்குன்னு கொடுத்து ரெடி பண்ணி டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை உருவாக்கியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் CNC கட் மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் பொருத்தி ஹெவியான மெட்டல் கேட்டை மாடர்னாக கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் அடுத்தடுத்து 2 பெரிய கார்னர் அளவுக்கு அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறோம். இதோட அளவு 12க்கு 20. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பிரிக் வால் டிசைனில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸையும் கவர்டு ஸ்பேஸாக ரெடி பண்ணி இங்கேயும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் முழுக்க தேக்கு மரத்தில் சூப்பரான டிசைனோட அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 28க்கு 17ங்கிற அளவில் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை வெளிச்சமான காற்றோட்டமான லிவிங் ஏரியாவாக டிசைன் பண்ணுறதுக்காக லிவிங் ஏரியாவை சுற்றி நிறைய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டெயில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கையும் மைல்டான கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி லிவிங் ஏரியாவில் ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸையும் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது மல்டிமீடியா டிவி நெட். வால் மவுண்டர் டைப்பில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. டிவி நெட்டோட ரைட் சைடில் கோல்டன் கலர் பீடிங்கோட டிசைன் பண்ணி இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங் கம் கிச்சன் போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க்கும் இதுலேயே ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ஷோகேஸ் யூனிட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குற வீட்டோட டைனிங் கம் கிச்சனோட மொத்த அளவு 10க்கு 17. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஸ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சர்விங் ஸ்பேஸ் மாதிரியான கவுண்டர் டாப் செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் கிரனைட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பில் சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன்லையும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி பெரிய ஜன்னல்கள் இருக்குது. கிச்சன் ஸ்பேஸில் எலக்ட்ரிக்கல் சிம்னியும் இருக்குது. இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது போக வால் ஷெல்ஃபும் பெரிய RCC லாஃப்ட் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அமைச்சிருக்கக்கூடிய வால் டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் போகிறதுக்கான ஒரு எக்ஸிட் டோர். டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆனதும் இங்கே நம்ம பார்க்குற செட்பேக் ஸ்பேஸில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ்லேயே வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் 3க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கார்னரில் இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட பூஜா கேபினெட். டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டிவி நெட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
பூஜை கேபினெட்டுக்கு பக்கத்திலேயே லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோரும் இருக்குது. பெட்ரூமோட டோருக்கு அழகான ரெடிமேட் டோர் மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. பெட்ரூம்லேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை பொறுத்திருக்காங்க. சீலிங்கில் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் இன்டி ஒர்க் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்லேயே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோருக்கு ஃபைபர் டோரை உட்டன் லுக்கில் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5க்கு 6. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கேட்டிஸ்கி டெல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெல்ஸையும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டெயில்ஸ் அண்ட் கிரனட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக அழகான சிஎன்சி கட் மெட்டல் கிரில்ல பொருத்தி பெரிய பெரிய ஃபிக்ஸட் விண்டோவையும் மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மல் லிவிங் ஏரியா போக இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவையும் ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியாக வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியாவில் சோபீஸ் வைக்கிற மாதிரி சிவில் ஒர்க்லேயே லைட் ஒர்க்கோட கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் ஒர்க்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 2வது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16க்கு 17. ஒரு பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே 16 அடிக்குமே வார்ட்ரோப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவுலையே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் பொறுத்திருக்காங்க. ஒரு சைட் வால் ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் போக ஆப்போசிட் வாலில் வால் ஷெல்ஃபையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5க்கு 10. பெரிய டாய்லெட்க்கும் பாத்ரூமாக ரெடி பண்ணி ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பார்ட்டிஷனோட செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 3வது பெட்ரூம். 10க்கு 17ங்கிற அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்னு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 5க்கு 8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பெரிய டாய்லெட்க்கும் பாத்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான ஒரு எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குற பால்கனி ஸ்பேஸ் ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் எலிவேஷன் லுக்குக்காக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் ரெயிலையும் அமைச்சிருக்காங்க. வீட்டோட பேக் சைட்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துலையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் மெட்டல் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே டெரஸ் போகும்போது டெரஸில் 2 பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.